Hello viewers, welcome to KSN Info. இன்னைக்கு நாம ஹேக்கர் ரேங்க்ல 30 days of code challengeல day 16 exceptions பார்க்க போறோம். டாஸ்க் என்னன்னா இதில் நமக்கு எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணிவிட்டு இதோட இன்டீஜர் வேல்யூவை நாம் பிரிண்ட் பண்ணணும். அப்படி நம்மளால் ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியலன்னா பேட் ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் பண்ணணும். இதையே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாம் ஸ்ட்ரிங் டு இன்டீஜர் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதையே தவிர்த்து நாம் லூப்ஸ் ஆர் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு மார்க் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா எஸ்ன்னு ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு தான் இருக்குது. இதோட அவுட்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கை நாம் பாஸ்ட் இன்டீஜர் வேல்யூவாக பிரிண்ட் பண்ணணும். அப்படி நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியலன்னா பேட் ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் பண்ணணும். இதில் சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். கேஸ் 0ல் நமக்கு இன்புட்டாக 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்டீஜர். அதனால் நமக்கு இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸப்ஷனுமே ரேஸ் பண்ணலை. நமக்கு கன்வெர்ட் ஆகி அவுட்புட் வந்துருச்சு. அடுத்த இன்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ZAன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங்கை நம்மளால் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் இதோட அவுட்புட் பேட் ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் கோடிங் போடலாம். இதில் எஸ்ஸுங்கிற வேரியபிள் அவங்க ஏற்கனவே டிக்ளேர் பண்ணி ரீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் எக்ஸப்ஷன் எழுதணும். அதுக்கு ட்ரை ஓப்பன் பிரேசஸில் இன்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் பாஸ் இன்ட் ஆஃப் எஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் நம்பர். இது ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத நம்பரை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நாம் பாஸ் இன்ட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னா நமக்கு அதை பிரிண்ட் பண்ணும். அடுத்து கேட்ச் நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் ஓப்பன் பிரேசஸில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் பேட் ஸ்ட்ரிங். இதில் நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை நாம் நியூமரிக் ஃபார்மேட் அதாவது இன்டீஜராகவோ இல்லை ஃப்ளோட்டாவோ கன்வெர்ட் பண்ணும்போது கன்வெர்ட் ஆகலைன்னா இந்த எக்ஸப்ஷன் உங்களுக்கு வரும். இப்போ எந்த எக்ஸப்ஷன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் வெறும் எக்ஸப்ஷன் ஈனே கொடுக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸப்ஷன் நேம் தெரியும்னா நீங்கள் அந்த எக்ஸப்ஷன் நேமோட மென்ஷன் பண்ணலாம். இப்போ நாம் கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.